முதல் கையடக்க மொபைல் போன் மோட்டராலா டைனாடாக் 1973 மார்டின் ஹூப்பரால் விளம்பரப்படுத்தப்பட்டது. ஏப்ரல் 3, 1973 அன்று அந்த போனில் இருந்து முதல் அழைப்பு செய்யப்பட்டது. இது 2.5 பவுண்டுகள், அதாவது ஏறத்தாழ 1.1 கிலோ எடையுடன் 30 நிமிட டாக் டைம் கொடுத்தது. ஆனால் இதை ஒவ்வொரு முறையும் 10 மணி நேரம் சார்ஜ் செய்ய வேண்டிய நிலைமையில் இருந்தது. ஃபோர்ப்ஸ் இந்தியா தகவலின்படி கைபேசி தொழில்நுட்ப வளர்ச்சி கண்டு நாம் வியந்து போகிறோம். இப்பொழுது மிகவும் விலை மதிப்பானதும் லேசானதும், அதாவது 144 கிராம் எடை கொண்டதும் மெல்லிய 5.8 மில்லிமீட்டர் அளவிலான ஸ்மார்ட் போன்கள் உள்ளன. அன்று கைபேசிகள் குறுஞ்செய்திகளை அனுப்புவதை விட பேசுவதற்கே அதிகம் பயன்படுத்தப்பட்டன. இன்று அப்படி அல்ல. கைபேசி பயன்படுத்தாத கைகள் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அனைவரும் இதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு ஆசீர்வாதமாக பயன்படுத்தப்பட்டாலும் பல நேரங்களில் பலருடைய வாழ்க்கையில் இது அவர்களுடைய பொன்னான நேரத்தை வீணாக்கும் பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் எந்தெந்த காரியங்களுக்கு எவ்வளவு நேரம் கைபேசியை நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை சற்று எண்ணி பார்ப்போம். ஒரு 5 நிமிடம் ரீல்ஸ் பார்ப்போம் என்று சொல்லி அரை மணி நேரத்திற்கு மேலாக தொலைத்துவிட்டு அனுதினமும் வேதனைப்படுகிறவர்கள் எத்தனை பேர் இல்லையா? கைபேசிக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லி கவனத்தோடு அதை பயன்படுத்தி கர்த்தருக்கு பிரியமாய் இன்றைக்கும் நாம் வாழ்வோமா? நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். காலம் பொன் போன்றது, நேரத்தை நாம் வீணாக்க வேண்டாம்.